ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யாகூஸ் லைஃப். நம்ம யாகூஸ் லைஃப்பில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோமோட என்ட்ரன்ஸு டெக்கரேஷன் பண்ணுற ஐடியாஸ் பார்த்துருக்கோம். ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னாடி நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ ஹோம் என்ட்ரன்ஸ் டெக்கரேஷன் ஐடியாஸ் தான் போட்டிருந்துருக்கோம். இப்போ வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதை பார்க்க போகிறோம். இந்த வால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே பிளான்ட் வச்சு ஃபுல்லாக தண்ணி பட்டு பட்டு இதாயிருச்சு. ஸோ அதனால் இப்போ அந்த வாலில் இந்த பேப்பர் ஒட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இது ஃபுல்லாக ஸ்டோன் மாடல், உங்களுக்கு பெபிள்ஸ் மாடலும் இருக்கும். அதே மாதிரி இந்த புத்தா ஸ்டிக்கரு, இந்த வால்பேப்பர் 2மே பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் வாங்கினேன். இதோட அன்பேக்கிங் வீடியோ நான் தனியாக போட்டிருப்பேன். அதோட லிங்க்கும் தரேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வால்பேப்பர் நான் மொத்தம் எனக்கு 4 பீஸ் தேவைப்பட்டுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் போடும்போது ரொம்ப லைட்டாக டல் கலராக இருந்துச்சு. சரி அதே மாதிரி வரும்னு பார்த்தா அடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி பிரைட் கலராக வந்துச்சு. ஆனால் அது இன்னமும் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அப்படியே ஒரு ஸ்டோன் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் அது கிடைக்கவே இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு வாங்கும்போது எத்தனை குவான்டிட்டி தேவைப்படுதுன்னு பார்த்தோங்க. நான் 2 தான் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கலனா எனக்கு மொத்தம் 4 பீசஸ் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் எக்ஸஸாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிட்டர்ன் போட்டுக்கலாம். ஆனால் கம்மியாக மட்டும் போட்டுறாதீங்க. அதே மாதிரி இந்த புத்தா வால் பெயிண்டிங்ஸும் நிறைய மாடல் இருக்குது. நான் இந்த மாடல் சூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது செப்பல் ஸ்டாண்டு. இந்த ப்ராடக்ட் அமேசானில் வாங்கியிருப்பேன். நம்மளோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வீடியோலுமே இது நான் போட்டிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க அந்த செப்பல் ஸ்டாண்ட் பார்த்துருப்பீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் ட்ரேயும் நம்ம இப்போ தான் ப்ரீவியஸாக அன்பாக்சிங் வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த ட்ரேயில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் போட்டுட்டு இந்த 4 புத்தா இதுவுமே மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட் தான். இதோட லிங்க் வேணா வாங்கி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு 4 பீஸ் 100 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ இதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் புத்தா இதுவும் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்போம். இந்த புத்தாவும் 80 ருபீஸ் தான் வரும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது புத்தாவும் இருக்கும், இல்லை மாங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்படி வேணுமோ சொல்லிக்கலாம். இது வந்து புத்தா இல்லைன்னா மாங்க்ஸ்ன்னு சில இடத்துல வந்து ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது மேலே லைட்டாக அங்கங்கே ஒயிட் பெபிள்ஸ் போட்டால் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கங்கே வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினேன். 4 பீஸ் பார்த்தீங்கன்னா 145 ருபீஸ். நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்று ஒரு ஃப்ராக்ரன்ஸில் வரும். ஸோ நீங்கள் ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஈவினிங் அந்த வாசலில் அந்த மாதிரி லைட் ஏற்றும்போது உங்களுக்கு ப்ளசண்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினதா. இதோட ப்ராடக்ட்டும் அன்பேக்கிங் வீடியோ இருக்கும். ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அது மேலே ஒரு சின்ன பிளேட் வச்சு இந்த ஸ்டாண்ட் எதுக்குன்னா தண்ணி வந்து நம்ம அப்போ தான் அந்த பிளேட்டில் வடிஞ்சுக்கும். ஸ்டாண்டு சீக்கிரமே டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்காண்டி தான். இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஹேங்கிங் பிளான்ட் மாட்டியிருக்கேன். அந்த அந்த கரெக்டாக அந்த ஸ்டோன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல. அப்புறம் இதுக்கு சின்னதாக சீரியல் லைட் போட்டால் நல்லா இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினதா. இது நம்ம சீரியல் லைட் அன்பாக்சிங் வீடியோனே தனியாக போட்டிருப்போம். மொத்தம் 3 லைட் அன்பேக் பண்ணுற மாதிரி. இந்த லைட்டுமே நான் மீஷோவில் வாங்கினதா. இதுவும் 100 ருபீஸ் கீழே தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன லைட்ஸ் அங்கங்கே யூஸ் பண்ணி டெக்கரேட் நம்ம வீட்டை பண்ணும்போது இன்னமும் அது பார்க்கவே சின்ன சின்ன இந்த மாதிரி லைட்ஸ் போட்டாவே பார்க்க அது வந்து நைட் டைம் நைட் வியூக்கெலாம் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் லைட் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா எப்படி பிரைட்டாக இருக்குன்னு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அடுத்து இந்த புத்தா பாட் பிளான்ட்டும் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். 2 பாட்டும் சேர்ந்து உங்களுக்கு 170 அந்த ரேஞ்சில் வரும். இது பார்த்தீங்கன்னா இதுவுமே இது அன்பேக்கிங் வீடியோ பண்ணலை. அதே மாதிரி புத்தா மேலே வந்து நீங்கள் மேல் நோக்கி வளர பிளான்ட்டாக வைங்க. ஏன்னா நீங்கள் கீழே படுத்து வளர்கிற மாதிரி வச்சிங்கன்னா புத்தரோட ஃபேஸ் மறைஞ்சிரும். அவரோட ஃபேஸ் தான் அதில் அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த புத்தாவே ஒயிட் கலர், க்ரீன் கலர்னு மல்டி கலர்ஸில் அதுவுமே இருக்குது. எனக்கு ஒயிட் கலர் நல்லா இருந்துச்சு. ஒயிட் மேலே அந்த க்ரீன் வரும்போது பார்க்க இன்னும் அழகாக இருக்குமேன்னு அந்த கலர் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு இல்லை ஒயிட் சீக்கிரம் அழுக்காகிடும் தோணுச்சுன்னா நீங்கள் லைட் க்ரீன்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் நான் ஒரு சின்னதாக சீரியல் லைட் செட்டப் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும், அங்கேயும் ஒரு சுவிட்ச் இருந்துச்சு. ஸோ அங்கங்கே நீங்கள் சீரியல் லைட் போட்டு நைட்டில் ஆன் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. இதோட ப்ரைஸ் அரௌண்ட் 300 வரும். இது சிங்கிள் கலரில் வரும். இந்த புத்தார் கிட்ட போட்டது வந்து மல்டி கலர் லைட்டு. அதே மாதிரி இப்போ வந்து கேண்டில் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் வரும்.
இது ஆக்சுவலாக நான் டிமார்ட்டில் வாங்கினேன் இந்த 3 கேண்டில். நீங்கள் அங்கங்கே பெபிள்ஸ் போட்டு அங்கங்கே உங்களுக்கு என்னென்ன மாதிரி நீங்கள் ஷோ பீஸ் வாங்கி தான் பண்ணணும் இல்லை, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நானும் என்கிட்ட ஆல்ரெடி நான் அன்பேக் பண்ணது அதை வந்து சம்டைம்ஸ் உள்ளே ஹாலில் மாற்றுவேன், சம்டைம்ஸ் வெளியே கொண்டு வந்து மாற்றுவேன். ஸோ நீங்களும் அப்பப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணும்போது உள்ளே இருக்குது நம்ம ஒரே ப்ராடக்ட்டை ஒரே விஷயத்த கொஞ்ச நாள் உள்ளே வச்சுருக்கலாம், கொஞ்ச நாள் வெளியே மாற்றலாம். அந்த மாதிரி பண்ணும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து வீட்டுக்குள்ளே பண்ணும்போது பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே இடத்துல ஒரே விஷயத்த ரொம்ப நாள் வைக்காமல் மாற்றி மாற்றி வைக்கும்போது புதுசாகவும் இருக்கும். ஆனால் யூஸ் பண்ணதே நம்ம திரும்ப யூஸ் பண்ணாலும் நமக்கு அது பெனிஃபிட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லா லைட்டும் அமர்த்திட்டு இந்த லைட் வெளிச்சத்தில் மட்டும் இப்போ இந்த வியூ இருக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லா லைட்டும் அமர்த்திட்டு சீரியல் லைட் தனியாக எல்இடி லைட் போட்டு அது ப்ளஸ் அதோட வியூ எப்படி இருக்கும், அப்புறம் டியூப் லைட் போட்டு அதோட வியூ எப்படி இருக்கும், அதே மாதிரி படியேற இடத்துல சின்ன சின்ன பிளான்ட் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இண்டோர் பிளான்ட்டாக பார்த்து வளருங்க. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இண்டோர் பிளான்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபினிஷ் வீடு இதுக்கு போதுமானதாக இருக்குது. நீங்கள் வீட்டுக்குள்ளே ரொம்ப வெயில் படாயும் பரவாயில்ல, ஆனால் இது நல்லா வளரும். அதே மாதிரி இந்த மாதிரி புத்தரோட ஃபேஸ் வந்து அழகாக இருக்கும். ஸோ அதை மறைக்கிற மாதிரி செடி எதுவும் வைக்காமல் நீங்கள் மேல் நோக்கி வளர்கிற மாதிரி செடி வச்சுக்கோங்க. அதே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நீங்கள் யோசித்து பண்ணிங்கன்னா அந்த இது இன்னும் நல்லா பார்க்க அழகாக இருக்கும். இந்த புத்தரும் பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினதான் ஒயிட் கலர் புத்தர். இதோட அன்பேக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள்.